விஜய் தவறு செய்தார், என்ன தவறு செய்தார், குறித்த நேரத்துக்கு வரல, சொன்ன கூட்டத்தை கூட்டல, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தவறுகள் தான் வைக்கிறாங்களே கண்டி இந்த 41 பேர் உயிரிழப்புக்கும் விஜய் தான் காரணம் அப்படின்னு தமிழ்நாடு அரசோ திமுகவோ எந்த இடத்துல மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஓகேங்களா? ஆதாரம்னா நாங்க எடுத்து கொடுக்குறோம், கிடையவே கிடையாது. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து என்ன சொல்றாங்க, திமுக வேணும்ட்டினே இதுல சதி செஞ்சிருச்சு, தமிழ்நாடு அரசு வேணும்ட்டினே எங்க மேல பழிய போடுறாங்க. மற்ற கட்சியினர்கள் சொல்லலாம், விஜய் பிடிக்காதவங்க மற்ற கட்சியினர் சொல்லலாம், ஆனா தமிழக வெற்றி கழகத்துல இருந்து இது சொல்றாங்க. சோ இந்த வேறுபாடுகள் பேசுறதான் நான் சொல்றேன், நீங்க ஏன் தற்குறித்தனமா இருக்கிறீங்க அப்படின்றத நான் சொன்னேன். இல்ல நீங்கன்றப்ப எனக்கே ஒரு டவுட் வருது. நான் வந்து தாவேகா நிர்வாகியா வந்து உட்காரல. இல்ல அவருக்கு ஆதரவா தானே வந்து நிக்கிறீங்க. ஆதரவுன்றது ஆதரவாளர் இருந்தா நிர்வாகி என்ன நீங்க இப்போ அப்ப நீங்க திமுக நீங்க அப்ப நீங்க டிவிக்கு சொம்பு தூங்கணும்னு அவசியமே கிடையாது. இல்ல நான் இதை உங்கள்கிட்டயும் கேட்கலாம். இப்போ இது வரைக்கும் நீங்க விஜய் படம் பார்த்ததே கிடையாதா? பாத்துருக்கோம். நீங்க கிடையாது, எல்லாருமே பார்த்துட்டுதான் செஞ்சிருக்கோம். ஒரு நடிகரா பிடிச்ச ஒரு நபராகவும் இங்க வரலாம், யாரா இருந்தாலும் வரலாம். அந்த இடத்துல தலைவர் விஜய்ன்றதை கடந்து ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டமும் உண்டுன்றதையுமே நம்ம செய்திகள்லயும் பார்த்திருக்கோம். அந்த இடத்துல எல்லாருமே ஒரு நடிகருக்கான ஆதரவு குரலாவும் பேசியிருக்கலாம், ஒரு கட்சியினுடைய தொண்டனாவும் பேசியிருக்கலாம், ஒரு கட்சியினுடைய நிர்வாகியாவும் பேசியிருக்கலாம். இந்த இடத்துல கட்சி நிர்வாகி தற்கொலைகள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறது எல்லா இடத்துலயும் இன்னைக்கு பரவலா அந்த வார்த்தை ரொம்ப பிரபலமாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த இடத்துல பொதுவா நீங்க விஜயை பிடிச்ச எல்லா நபர்கள்லயுமே தற்கொலைகள்னு சொல்ல மாதிரி இருக்கு. தற்குறிகள்ன்ற வார்த்தை எங்க இருந்து உருவாச்சா அது எங்கிட்ட இருந்து வந்துட்டு போகுது. ஆனால் விஜய் சாதகமா பேசுற எல்லாருமே தற்குறிகள் தான் அப்படின்ற ஒரு பொதுவான கருத்துக்கு போறோம்னு சொன்னா, அப்ப தற்குறிகள் சொல்ற எல்லாருமே தற்குறிகளா தானே வந்து நிக்கிறோம்.